உண்ணலும் உனதே உயர்த்தலும் உனதே உடலுயிர் மனம் எல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே. கடம் இல்லாமல் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வி. கடம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று இந்த அனைவருக்கும் ஆசை உண்டு. ஆனால் அது எப்படி கடன் இல்லாமல் வாழ முடியும் என்பதுதான் வழி தெரியவில்லை. கடமில்லாமல் வாழ வேண்டும், நோயில்லாமல் வாழ வேண்டும். இதுவும் ரொம்ப ஆசைதான் எல்லோருக்கும். ஆனால் கடமில்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் வருமானத்துக்கு ஏத்தவாறு செலவு பண்ணி வாழ வேண்டும். திருவள்ளுவர் கூறுகையிலே அளவறிந்து வாழாதார் வாழ்க்கை உளபோல இலாகி தோன்றா கெடும் என்று கூறப்பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய வருமானத்துக்கு ஏத்தவாறு நாம் செலவு பண்ணி வாழ வேண்டும். இரண்டு விதமாக வாழ்க்கை வாழலாம். மற்றவர்கள் தெரியும்படியாக வாழலாம், தனக்காக வாழ்க்கை வாழலாம். மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவிலே நாம துணிமணிகள் அலங்கரித்துக் கொள்ளலாம். அதற்கு அதிகம் காசு வேண்டி வரும். மற்றவர்களுக்கு காட்டிக் கொடுப்பதற்காக வீடு வைக்கலாம். அதற்காக காசு பணம் அதிகம் தேவைப்படும், உழைப்பு அதிகம் தேவைப்படும். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வாகனங்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் நாம வாங்கலாம். அதற்காக லோன் எடுக்க வேண்டியிருக்கும், மற்றவர்களிடம் கெஞ்ச வேண்டியிருக்கும். தன்னுடைய வருமானத்துக்கு ஏத்தவாறு, தன்னுடைய யோக்கியதைக்கு ஏத்தவாறு, தன்னுடைய தகுதிக்கு ஏத்தவாறு நான் வாழ்வேன் என்று சொன்னால் கடன் இல்லாமல் வாழ முடியும் என்பதுதான் உண்மை. ஆக இந்த மாதிரியான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இனி ஒன்று, நோய் இல்லாமல் வாழ முடியுமா? ஆம். தீ அளவின்றி தெரியாதான் பெருந்துண்ணீர் நோய் அளவின்றி பெடி. பசி அறிந்து சாப்பிட வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார். தீ அளவின்றி தெரியாதார் பெருந்துண்ணீர் நோய் அளவின்றி பெடும். பசிக்கு ஏத்தவாறு உணவு சாப்பிட வேண்டும். நாம் பசிக்கும் சாப்பிடுவோம், ருசிக்கும் சாப்பிடுவோம், கொதிக்கும் சாப்பிடுவோம். இப்படி பலவிதமாக சாப்பிட்டு ஆமாசயத்தை பிரச்சனை உருவாகி நாம் நோய்வாய்ப்படுகின்றோம். ஆக பசிக்கு ஏத்தவாறு, உடம்புக்கு ஏத்தவாறு, ஆயுளுக்கு ஏத்தவாறு, நல்ல குணங்களுக்கு ஏத்தவாறு, நல்ல ருசிகரமான, பார்த்தால் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் உருவாக்கக்கூடிய, நல்ல மிருதுவான, நல்ல ஆயுளை தரக்கூடிய அப்பேற்பட்ட உணவுகளை அதிகமாக அருந்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம். ஹரி ஓம் தஸ்ஸத்.